ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சார்பாக முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்பட்ட பேர் ரொம்ப முக்கியமான டாபிக். தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கட்சி உதயமாக போகுதுன்றாங்க. நாம் பாஜக மாநில தலைவராக அந்த முன்னாள் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பாஜக விலகினார். ஸோ டெல்லியில் போய் அவர் ஏகப்பட்ட டெல்லி தலைகள்லாம் போய் பேசினார். ஸோ அந்த முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறனால அமித்ஷா அவர்களுக்கு ஒரு புக்கை பரிசாக கொடுத்துட்டு தன்னுடைய பதவியை பாஜக விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் தமிழ்நாடு அரசியல் ட்ரெண்ட். தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்ட்டு நான் கட்சியிலேருந்து விலகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் தனி அரசியலாக போனால் அவர் பெரியார் அரசியலை கையில் எடுப்பாரா, இல்லைனா ஆன்மீக அரசியலை கையில் எடுப்பாரா, இல்லை ஆர்எஸ்எஸ் கையில் எடுப்பாரா, இல்லைனா தாவேக்கால சேருவாரா, அது ஒரு முக்கியமான பதவி வரோட தாவேக்காவோட கூட்டணி வைப்பாரான்னு பேசப்படுது. ஸோ இவருக்குங்கிற ஓட்டு வங்கி ஜென்சிக்கு ஒரு பக்கம் போவாங்களா, விஜய்க்கு மாற்றாக பாஜக மறைமுகமாக இவரை உருவாக்குகிறான்னு சொல்லிக்கிட்டு பல கேள்விகள் வந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியலில் புதுசாக ஒரு கட்சி உதயமாக போகுது. அண்ணாமலை அவர்களின் இந்த கட்சி எப்படி புது கட்சிக்கு பேர் சொல்லலை, ஆனால் பாஜக விலகுவதாக சொல்லிட்டால் புது கட்சியை பற்றி அறிவிப்பு கேட்டால் நான் கூடிய விரைவில் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெல்லி தலைமை பார்க்க சொல்லியிருக்கு. உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் பாஜகவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எத்தனை சீட்டு ஜெயிக்கும்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ தமிழ்நாடுடைய அரசியலில் புதிய ஒரு தலைவர் வரப்போகிறார். அவர் என்ன மாதிரி அரசியலை பண்ண போகிறாரு, அண்ணாமலை அரசியல் தமிழ் மாநில அரசியலில் அவர் யார் பக்கம் என்ன மாதிரி அரசியலை பண்ண போகிறான்னு பொறுமையாக பார்க்கலாம்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது முத்து சார்பாக முத்து. பாய்.